ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இஆர் ஸ்டடி ஜோன். நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இயர்லி ரைஸ் அகென்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், அதாவது ஆரம்ப கால கிளர்ச்சிகள் அல்லது எப்படி சொல்லலாம்னா தொடக்க கால கிளர்ச்சிகள்னு சொல்லலாம். எப்படி தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து எப்படின்னா தொடக்கால கிளர்ச்சிகள் அல்லது ஆரம்ப கால கிளர்ச்சிகள்னு சொல்லலாம். இது மூணுமே வந்து எங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நடந்தது. சரியா? இது வந்து ஒரு எப்படி சொல்லலாம், இது வந்து ஐஎன்எம் போர்ஷன்லேயே எடுத்துக்கலாம், யூனிட் 8 போர்ஷன்லேயே எடுத்துக்கலாம், எப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இது வந்து எப்படின்னா மேக்ஸிமம் நம்ம சிலபஸ் படி இது பண்ண பார்த்தோம்னா நம்ம வந்து யூனிட் 8 தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அந்த ஐஎன்எம் போர்ஷன்லேயுமே இதை வந்து இப்படி இயர்லி ரைஸ் அகென்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு கான்செப்டையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான். ஸோ எல்லோரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆரம்ப கால கிளர்ச்சிகளில் நம்ம 3 கிளர்ச்சிகளை பற்றி வந்து முக்கியமாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பாளையக்காரர் கிளர்ச்சி. புலித்தேவர், கட்டபொம்மன், திரும்ப சொல்ல வேறு தீரன் சின்னமலை, இவங்கள மாதிரி வேலு நாச்சியார், இவங்கள மாதிரி குறுநில மன்னர்கள், இவங்களோட கிளர்ச்சிகளை பார்ப்போம். திரும்ப வந்து தென்னிந்திய புரட்சின்னு சொல்லி மருது சகோதரர்கள் ஒன்று நடத்துவாங்க, அதை பற்றி வந்து பார்ப்போம். திரும்ப அடுத்து லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து வேலூர் புரட்சி, இது வந்து சிப்பாய்களால் நடத்தப்படுது. ஓகேவா? இந்த 3 இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பாளையக்காரர் கிளர்ச்சி அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்ப்போம். சரியா? இந்த பாளையக்காரர் கிளர்ச்சியில் வந்து நம்ம வந்து யாரெல்லாம் பற்றி பார்ப்போம்னா புலித்தேவர், அவரோட படைத்தலைவர் வந்து ஒண்டி வீரன். சரியா? அவங்கள பற்றி பார்ப்போம். திரும்ப கட்டபொம்மன், அவரோட தம்பி வந்து ஊமதுரை, திரும்ப வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், திண்டுக்கல் கோபால நாயக்கர், திரும்ப வந்து தீரன் சின்னமலை. சரியா? இவங்களை பற்றி தான் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த பாளையக்காரர்னா என்ன, அந்த முறை எப்படி வந்தது அப்படிங்கிறத வந்து ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷனில் பார்க்கலாம். ஓகேவா? இந்த பாளையக்காரர் அப்படிங்கிற இதுக்கு வந்து ஆங்கிலேயர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பாலிகர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, அவங்களுக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் பாளையக்காரர்னு பண்ண முடியாதனால அவங்க வந்து பாலிகர் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா கிபி 1529 வந்து விஸ்வநாத நாயக்கர் வந்து அறிமுகம் செய்தார். சரியா? யாரெல்லாம்? விஸ்வநாத நாயக்கர் வந்து அறிமுகம் செய்தார். மதுரையை வந்து ஆண்ட விஜயநகர பேரரசர் தான் அவர் வந்து பேரரசால் வந்து, அதாவது இவர் வந்து மதுரை விஜயநகர பேரரசை வந்து ஆண்டவர் வந்து இந்த விஸ்வநாத நாயக். சரியா? இவர் வந்து யாரால் அனுப்பணும்னா விஜயநகர பேரரசால் வந்து அனுப்பப்பட்டவர். சரியா? இவர் விஸ்வநாத நாயக்கரும் அவரோட அமைச்சர் அரியநாதர் இவர்கள் வந்து என்னென்னா இந்த காக்காத்திய முறைகளில் வந்து காக்காத்தியர் அதாவது வாரங்கல் பகுதி ஆண்ட காக்காத்தியர் வந்து இந்த முறையை வந்து பின்பற்றினாங்க. சரி, அது யார் பின்பற்றினா அந்த பிரதாபருத்ரனுங்கிற காக்காத்திய மன்னர் தான் வந்து இந்த பாளையக்கார முறையை வந்து பயன்படுத்தி வந்து அவன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். சரியா? பயன்படுத்திக்கிட்டு இருப்பான். அங்கேருந்து தான் வந்து எடுத்து வந்து இந்த பாளையக்கார முறையை வந்து இவங்க எடுத்து பயன்படுத்தினாங்க. யாரெல்லாம்? விஸ்வநாத நாயக்கரும் அரியநாதனும் சேர்ந்து தான் வந்து இந்த இதை வந்து பாளையக்கார முறையை வந்து அறிமுகப்படுத்துனாங்க. சரியா? இப்போ கிபி 1529 இந்த டேட்டோட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சரியா? வெள்ளைக்காரங்க எப்படி கூப்பிடுவாங்க? பாலிகர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? திரும்ப வந்து எப்படின்னா இந்த இதில் விஸ்வநாத நாயக் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். விஜயநகர பேரரசால் அனுப்பப்பட்ட மதுரை பகுதியை வந்து ஆட்சி செய்வதற்காண்டி அனுப்பப்பட்டவங்க தான் வந்து இந்த விஸ்வநாத நாயக்கருங்கிறது. ஓகேவா? திரும்ப இவர் வந்து 72 பாளையங்களாக பிரித்தார். சரியா? இவங்க 2 பேர் சேர்ந்து வந்து தமிழகத்தை வந்து 22 பாளையங்களாக வந்து பிரிச்சுனாங்க. சரியா? பாளையங்கள்லாம் பிரித்து அங்கே வந்து ஆட்சி செய்ய வச்சாங்க. சரியா? ஆட்சி செய்ததுன்னா திரும்ப 60 தலைமுறைகளாக எங்களுக்கு இந்த பகுதி சொந்தம் என்ப. சரியா? இந்த 72 பாளையங்கள் வந்து 72 பாளையங்களாக பிரிச்சிருப்பாங்களோ அந்த பகுதியில் இருந்தவங்க வந்து 60 தலைமுறைகளாக வந்து எங்களுக்கு இந்த பகுதி வந்து சொந்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பாடிகர்கள் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? பாளையக்காரர்கள் வந்து மற்ற 72 பாளையர்கள் இருக்காங்களோ அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த 60 தலைமுறைகளாக வந்து இவங்களுக்கு வந்து அதாவது அந்த பகுதி வந்து சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பழைய காலத்து அதாவது இந்த பாளையக்காரர்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்னா இந்த போரில் சிறந்து விளங்குவாங்க, திரும்ப அரசர்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க அப்படிங்கிறவங்களா பார்த்து வந்து ஒரு பகுதியை கொடுத்து வந்து அவங்கள ஆட்சி பண்ண சொல்லுவாங்க. சரியா? அதை பற்றி பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. சரியா? பாளையம்னா என்னென்னா சிற்றரசு அல்லது சிறு இராணுவ முகாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒரு சின்ன அரசு, சிற்றரசுன்னு சொல்லுவோம்ல தமிழில். அந்த ஒரு சின்ன அரசு அல்லது ஒரு இராணுவ முகாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஓகேவா? எப்படின்னா ஏன் அதை இராணுவ முகாம்னு சொல்கிறாங்கன்னு கீழே உங்களுக்கு புரியும். பாளையக்காரர் முறை இது வந்து எப்படின்னா அவர்கள் பகுதியை வந்து ஆட்சி செய்வார். அவங்களுக்கு ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதியை வந்து ஆட்சி செய்கிறவங்க. சரியா? விஸ்வநாத நாயக்கருக்கு கட்டுப்பட்டவர்கள். சரியா?
அவங்க பகுதி ஆட்சி செஞ்சாலும் அவங்களுக்குலாம் ஒரு ஹெட்டுனா அது யாருன்னா விஸ்வநாத நாயக்கர் தான். சரியா? திரும்ப அவர்கள் பகுதியில் வந்து வரி வசூல் செய்யணும். வரி வசூல் செஞ்சு வந்து இந்த விஸ்வநாத நாயக்கருக்கு வந்து கொடுப்பாங்க. சரி, நாயக்கருக்கு கப்பம் கட்டி வந்தேன். ஓகேவா? இராணுவ படையை தயார் செய்து வைத்திருப்பார். சரியா? இவங்க வந்து எப்போவுமே ஒரு இராணுவ படையை வந்து தயார் செய்தே வச்சுருப்பாங்க. விஸ்வநாத நாயக்கருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இவங்க இராணுவ படையை கூட்டிகிட்டு வந்து அங்கே போவாங்க. சரியா? போர்களில் விஸ்வநாத நாயக்கருக்கு துணையாக படைகளை திரட்டி போர் செய்ய செல்வர். சரியா? அவருக்கு இதாக வந்து இப்போ இது வந்து விஸ்வநாத நாயருக்கு சப்போர்ட்டாக இவங்க படையை தயார் செஞ்சு அவருக்கு சப்போர்ட்டாக போர் செய்ய போவாங்க. ஓகேவா? இவங்களுக்கு வந்து என்னென்னா அரசு காவல் செய்வார். சரியா? என்னென்னா அரசுக்கு காவல் செய்வாங்க. சரியா? அதுக்கு வந்து வரியும் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கு வந்து வரியும் கொடுத்தாங்க. யாருன்னா அரசு காவல் செய்பவர் அதுக்கு வரியும் கொடுத்தாங்க. அதுக்கு பேர் என்னென்னா காவல் பிச்சை. அதாவது இந்த வரிங்கிறது வந்து என்னென்னா அவருக்கு வரி கொடுத்தாருன்னா யார் சொல்லுவாருன்னா இவர் கொடுப்பாரு, விஸ்வநாத நாயக். இவங்க போய் வந்து இது வந்து செய்வாங்களா, அது என்னது போரில் ஈடுபட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஈவலாக வந்து காவல் பிச்சை அப்படிங்கிறத வந்து இங்கே பிச்சைன்னா நீங்கள் வந்து தப்பான மீனிங் எடுக்க வேணாம். அவங்க கொடுக்குற வந்து அவங்க போய் வேலை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்து ஈடாக கொடுக்குறதுக்கான பரிசு. ஓகேவா? பரிசு இல்லாட்ட பணம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. திரும்ப வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ இப்படியெல்லாம் போயிட்டு வந்து இந்த விஸ்வநாத நாயக்கு பாளையக்காரர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட வந்து நல்ல உறவு தான் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. சரியா? அப்போது தான் வந்து என்ன நடக்குன்னா ஆர்காட் நவாப்னு ஒருத்தர் இருந்தார். சரியா? ஆர்காட் நவாப் வந்து முகமது அலிக்கும் சந்தா சாஹிப், அதாவது ஆர்காட் நவாப்னு இருந்தாங்களா, அவங்களோட டீம் தான் வந்து முகமது அலி. சரியா? அவங்களோட பிரதர். சரியா? முகமது அலி அவரோட பிரதர் தான் வந்து யாருன்னா மாப்பஸ் கான். சரியா? இவர் தான் வந்து மதுரை ஆளுநராக வந்து இருந்தார். ஓகேவா? இவங்க ரெண்டு வந்து சந்தா சாஹிப், முகமது அலிக்கும் சந்தா சாஹிப்புக்கும் வந்து இது வந்து இது அது என்னது பிரச்சனை நடக்கு. அதனால் வந்து இதில் வந்து இந்த ஃப்ரெஞ்சு வந்து தோற்று போயிருந்தாங்க. திரும்ப வந்து இந்த மதுரையில் வந்து விஸ்வநாத நாயக்கர் ரூல் வந்து இதாகுது. சரியா? அது வந்து கேன்சல் ஆகுது. இந்த ஆர்காட் நவாப் வந்து அவங்க வந்து அந்த மதுரையை வந்து கைப்பற்றுறாங்க. சரியா? மதுரை ஆளுநராக வந்து யாருன்னா மாப்பஸ் கான்கிறவர் இருந்தார். சரியா? பாளையக்காரர்கள் என்னென்னா அந்த ஆர்காட் நவாபுக்கு வந்து வரி கட்ட மறுப்பு தெரிவித்தாங்க. சரியா? ஏன்னா அவங்க வந்து ஆங்கிலேயருக்கு ஆதரவாக வருவாங்க. ஓகேவா? ஆங்கிலேயருக்கு ஆதரவாக வந்து வருவாங்க. சரி, இந்த 3 கர்நாடிக் வார் நடக்கும். இந்த கர்நாடக வாரில் வந்து இவங்க யாருன்னா பிரிட்டிஷ் வச்சுருவாங்க. சரியா? ஃப்ரெஞ்சை வந்து பிரிட்டிஷ் வச்சுருவாங்க. அதனால் வந்து அதாவது அவங்க பகுதிகளில் வந்து இவங்க வரி வசூல் செய்கிறதுக்கு அதாவது பிரிட்டிஷ் வந்து நாங்கள் உங்கள் பகுதிகளில் வந்து வரி வசூல் செஞ்சுக்கிறோம், நீங்கள் நிர்வாகம் பண்ணிக்கோங்க, நாங்கள் வரி வசூல் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு வந்து இந்த ஆர்காட் நவாப்புக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி அவங்க 2 பேர் இருப்பாங்க. சரியா? இப்போது வந்து என்னென்னா மதுரையோட ஆளுநராக வந்து யாருன்னா மாஃபஸ் கான் இருப்பார். சரியா? இப்போ வந்து இந்த மாஃபஸ் கான் வந்து இவங்க என்னென்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு சப்போர்ட்னு வந்து இந்த பாளையக்காரர்களுக்குலாம் தெரிய வருது. அந்த அன்றைக்கி வந்து இவங்க வந்து என்னென்னா வரி கட்ட மறுக்காங்க. சரியா? பாளையக்காரர்களுக்கு பாளையக்காரர்கள் ஆர்காட் நவாபுக்கு வரி கட்ட மறுப்பு. சரியா? அவங்களுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கும். ஓகேவா? அப்படி மறுப்பு தெரிவித்த முதல் சுதந்திர போராட்ட வீரர், முதல் அரசர் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு பார்த்தோம்னா புலித்தேவர். சரியா? அவர் தான் வந்து இது பண்ணுறாரு. இவரோட காலம்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடியே பிறந்திருக்காரு. இந்த பீரியடில் தான் வந்து பிரிட்டிஷை எதிர்த்து போரிடுவார். சரியா? 1755 to 1767 இந்த டைமில் தான் வந்து அவர் பிரிட்டிஷாரை எதிர்த்து வந்து போரிடுவார். சரி, இவர் வந்து என்னென்னா அப்போதைய திருநெல்வேலி மாவட்டம், இப்போ வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்க நெற்கட்டும் சாவல் அப்படிங்கிற ஊரை பற்றி, நெற்கட்டும் சேவல் அந்த ஊர் பற்றி வந்து அந்த ஊர்க்காரர். சரியா? ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டம் நடத்திய முதல் இந்தியர். சரியா? ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டம் நடத்திய முதல் இந்தியர் என்ற பெருமையை வந்து இவர் வந்து பெறார். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து என்னென்னா இந்த தென்னிந்திய பகுதி, அதாவது இந்த திருநெல்வேலி பகுதி வந்து 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. சரியா? திருநெல்வேலி மாவட்டம் தான் இருந்தது. திருநெல்வேலிங்க பகுதி வந்து ஒரு 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. சரியா? மேற்கு பாளையம், கிழக்கு பாளையம். இதில் வந்து மேற்கு பாளையத்தில் வந்து இந்த மறவர் சமுதாயத்தை சேர்ந்த இனத்தவர்கள் தான் வந்து ஒன்றா இருந்தாங்க. சரியா? கிழக்கு பாளையத்தில் வந்து என்னென்னா நாயக்கர் வம்சத்தை சேர்ந்த அந்த இனத்தை சேர்ந்தவங்கலாம் ஒன்றா இருந்தாங்க. ஓகேவா? இப்படி வந்து பிரிக்கப்பட்டிருந்தப்போ வந்து இதில் வந்து என்னென்னா மேற்கு பாளையத்தில் இதெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேற்கு பாளையத்தில் வந்து எந்த பகுதிகள் இருந்ததுன்னு சொன்னாங்கன்னா நெற்கட்டும் சேவல், சிங்கம்பட்டி, ஊத்துமலை, தலைவான்கோட்டை, செய்தூர், திரும்ப
நடுவன்குறிச்சி இந்த பகுதியெல்லாம் வந்து என்னென்னா மேற்கு பாளையத்தில் இருந்து சரியா. கிழக்கு பாளையத்தில் வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, நாகலாபுரம், சாத்தூர், குளத்தூர் அப்படிங்கிற இந்த பகுதிகளெலாம் வந்து அந்த கிழக்கு பாளையங்களில் வந்து அது கிழக்கு பாளையங்களில் இருந்துச்சு. ஓகேவா. திரும்ப வந்து இப்போ என்னென்னா 755 வந்து ஒரு பிரச்சனை நடக்கும். என்னென்னா அலெக்சாண்டர் ஹெரானும் மாஃபஸ் கானும் வந்து புலித்தேவருக்கு எதிராக வந்து வரி கட்டலன்னு சொல்லி வந்து படையை வந்து அனுப்பி வந்து இங்கே வருது சரியா. இந்த போரில் வந்து என்ன ஆகும்னா அலெக்சாண்டர் ஹெரான் வந்து இங்கே பக்கத்தில் வந்து அதாவது இவர் கையில் வந்து எந்த அதாவது ஆயுதம் எதுவுமே ஆயுதம் இருக்கும், ஆனால் அந்த பீரங்கி வந்து இருக்காது சரியா. அந்த பீரங்கி வர்றதுக்காண்டி வந்து இவர் வந்து என்னென்னா வெயிட் பண்ணுவார். அப்படின்னு வந்து இவங்க வந்து என்ன தெரியும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து இவர் அப்படி வந்து சிற்றரசர் தானே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தோற்கடிச்சிடலாம்னு சொல்லி வந்து புலித்தேவரை பற்றி விசாரிச்சிருக்காரு. அப்போது வந்து என்ன ஆகும்னா புலித்தேவர் வந்து அந்த ஏரியா மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப செல்வாக்காக இருப்பார் சரியா. அதனால் செல்வாக்காக இருப்பார், ரொம்ப பெரிய வீரன் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சதுனால மாஃபஸ் கான் வந்து அலெக்சாண்டர் ஹெரான் வந்து இவர்கிட்ட வந்து இப்போ வந்து சரியான ஆயுதம் திட்டங்கள் இல்லாமல் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது, போரிட முடியாது அப்படின்னு சொல்லி வந்து திரும்ப மதுரைக்கே போயிருந்தார் சரியா. இதனால் வந்து என்ன ஆகும்னா இந்த இதில் வந்து அலெக்சாண்டர் ஹெரான் வந்து வர்ற வழியிலே வந்து இது விசாரித்ததுனால வந்து திரும்ப போயிடுவார் சரியா. இதனால் வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சிற்றரசர் கூட தோற்கடிக்க முடியான்னு சொல்லி வந்து அலெக்சாண்டர் ஹெரானை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அந்த போரில் வந்து போரே நடக்காமலே புலித்தேவர் வந்து வெற்றி பெற்றுறாரு சரியா. இப்போ வந்து என்னென்னா அடுத்து வந்து களக்காடு போர்னு வந்து ஒரு நடக்குது சரியா. இதில் வந்து புலித்தேவர் வர்சஸ் மாஃபஸ் கான் வந்து நடக்குது சரியா. இதில் வந்து என்னென்னா இதுலேயும் புலித்தேவர் தான் வெற்றி பெறுவார். எப்படின்னா இப்போ இதில் வந்து இந்த இதில் வந்து என்னென்னா இந்த களக்காடு போகிறப்போ வந்து திருவாங்கூரில் இருந்த படைகள் வந்து இவருக்கு புலித்தேவருக்கு ஆதரவாக வந்து வந்தது சரியா. அதனால் வந்து ஈஸியாக வெற்றி பெறுவார். திருவாங்கூர் அரசர்கிட்ட வந்து இவர் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பார். அவர் வந்து புலித்தேவருக்கு ஆதரவாக வந்து படைகள் அனுப்பிவிட்டதுனால வந்து இதில் வந்து என்னென்னா புலித்தேவர் வந்து வெற்றி பெற்றுவார். மாஃபஸ் கான் வந்து தப்பிச்சு ஓடிடுவார். ஓகேவா. திரும்ப வந்து 1760 1761 வந்து இந்த கான் சாஹிப், மருதநாயகம், யூசப் கான் இது மூணுமே சேர்ந்தது வந்து இவர் பேர் என்னென்னா இது மூணுமே ஒரே ஆள் தான் சரியா. கான் சாஹிப் என்ற மருதநாயகம் என்ற யூசப் கான் சரியா. இது வந்து இவரோட பேரை வந்து எப்படின்னு சொல்லலாம், கான் சாஹிப்னு சொல்லலாம், யூசப் கான்னு சொல்லலாம், மருதநாயகம்னு சொல்லலாம் சரியா. இவருக்கும் புலித்தேவருக்கும் வந்து ஃபைட் நடக்குது சரியா. இதில் வந்து என்னென்னா இவர் இந்த கான் சாஹிப் இருக்கார்ல அவர் வந்து என்னென்னா புலித்தேவரோட 3 முக்கியமான கோட்டைகளை வந்து கைப்பற்றிடுவார் சரியா. இவர் வந்து கொஞ்சம் வீரமான ஆள் தான் சரியா. அந்த பீரங்கி எல்லாம் வர தண்ணியும் வந்து பொறுமையாக காத்திருந்து இந்த புலித்தேவரோட 3 கோட்டைகளை வந்து கைப்பற்றிடுவார் சரியா. நெற்கட்டும் சேவல், பனையூர், வாசுதேவநல்லூர் அப்படிங்கிற 3 கோட்டையுமே வந்து முக்கியமான இந்த இது வந்து நம்ம பண்ணுறோம் சரியா. நெற்கட்டு சேவல், பனையூர், வாசுதேவநல்லூர் அப்படிங்கிற 3 கோட்டையுமே கைப்பற்றி கான் சாஹிப் கைப்பற்றி வந்து புலித்தேவரை வந்து இங்கேருந்து நெற்கட்டு சேவலில் வந்து தோக்கடித்து நெற்கட்டு சேவல் கோட்டையுமே வந்து இவர் கைப்பற்றிடுவார் சரியா. அதுக்கடுத்து இந்த நெற்கட்டு சேவல் வந்து 1760 64 வரைக்கும் வந்து இவர் மாஃபஸ் கான், அதாவது மாஃபஸ் கான் என்ற கான் சாஹிப் என்ற மருதநாயகம் அல்லது யூசப் கான் அப்படிங்கிறவர் வந்து இந்த கான் சாஹிப்னே நம்ம வச்சுக்கணும் சரியா. கான் சாஹிப் இவர் கட்டுப்பாட்டிலே வச்சுக்கிடுவார் சரியா. புலித்தேவர் என்ன ஆயிடுவார்னா தலைமுறை ஆயிடுவார். இந்த 3 கோட்டை கைப்பற்றினா அவர் வந்து என்னன்னா இவங்க கிட்ட வந்து இங்கிலாந்து கிட்ட வந்து ரொம்ப பவர்ஸ் இருந்தது. இவங்க வந்து கத்தி வாழை அதை வச்சு சண்டை போடுவாங்க. அவங்க வந்து பீரங்கி, குண்டுகள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க சரியா. 1764 வந்து கான் சாஹிப்பை வந்து தூக்கிடுறாங்க. அந்த அவங்க மருதநாயகம் ஏன்னா இவர் வந்து அங்கே அது வரைக்கும் வந்து பாளையக்காரருக்கு எதிராக இருப்பார். ஆனால் வந்து அவர் எப்போ அந்த 4 வருஷம் வந்து அந்த இதில் வந்து இந்த நெற்கட்டும் சேவல் கோட்டையை வந்து கைப்பற்றி வந்து ஆட்சி அமைச்சாரோ அவ்வம்போதே வந்து இவர் வந்து என்ன ஆகும்னா இவர் வந்து இந்த பாளையக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து இவருக்கு தெரிய வருது. அதுலேருந்து இவர் வந்து பாளையக்காரர்களோட சேர்ந்து வந்து கிளர்ச்சியில் இறங்குவார் சரியா. அதனால் 1794 வந்து ஆங்கிலேயர் வந்து இந்த கான் சாஹிப்பை வந்து தூக்கிலிட்டுருவாங்க சரியா. அவர் தூக்கிலிட்டோடனே புலித்தேவர் வந்து திரும்ப 1764 வந்து நெற்கட்டும் சேவலை வந்து திரும்பவும் அவர் புலித்தேவர் வந்து கைப்பற்றிடுவார் சரியா. தலைமறைவாக இருப்பார்ல அவர் வந்து இதாகிடுவார். திரும்ப 1767 வந்து கேம்பல் அப்படிங்கிறவர் வந்து திரும்ப வந்து இந்த கோட்டை மேலே வந்து புலித்தேவர் இது மேலே வந்து கைப்பற்றுவார். கோட்டை மேலே வந்து போர் நடத்துவார். அதில் வந்து என்னென்னா கேம்பல் வந்து வின் பண்ணிடுவார். புலித்தேவர் வந்து மீண்டும் தலைமுறை ஆயிடுவார். அதோட புலித்தேவருக்கு வந்து வேறு எந்த ஹிஸ்ட்ரியுமே இல்லை சரியா. அவர் அதோட வந்து அவரோட இதை வந்து முடிச்சுக்கிட்டாங்க. அவர் வந்து இறந்தாரா, உயிரோட இருந்தாரா, அவர் திரும்ப கிளர்ச்சியில் இறங்கினாரா அப்படிங்கிற பற்றி எந்த டேட்டாவும் நம்மளுக்கு கிடைக்கல. இவ்வளோ தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு சரியா. இந்த மூணுமே வந்து இந்த 3 டேட்டுமே நம்ம இப்போ கான் சாஹிப்பை வந்து எப்போ தூக்கிடுவாங்க 1764. திரும்ப நெற்கட்டும் சேவல் வந்து புலித்தேவர் எப்போ கைப்பற்றுவார் 1764 திரும்ப வந்து கைப்பற்றிடுவார். திரும்ப 67 வரைக்கும் ஆட்சி செய்வார். 67 வந்து அவரை வீழ்த்தியவர் யாருன்னா கேம்பல் அப்படிங்கிறவர் வந்து வீழ்த்திடுவார்.
இந்த கான் சாஹிப், மருதநாயகம், யூசப் கான் இவர் 3மே ஊர் தான். இவர் வந்து எப்போ புலித்தேவரோட 3 கோட்டை கைப்பற்றினா 1760 60 61 அந்த பீரியடில் வந்து கைப்பற்றிடுவார். அதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 4 வருஷம் வந்து அவர் ஆட்சி பண்ணுவார். சரியா, கான் சாஹிப், மருதநாயகம், யூசப் கான் இது 3மே ஒரே ஆள் தான். திரும்ப 3 கோட்டை அது எதலாம்னா நெற்கட்டும் சேவல், திரும்ப பனையூர், வாசுதேவன். சரியா, வேணல்லூர். இந்த 3 கோட்டையுமே வந்து யார் கட்டுவார்னா இவர் இந்த கான் சாஹிப்புங்கிறவர் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிடுவார். ஓகேவா, இப்படி தான் வந்து இந்த புலித்தேவரோட இது வந்து எண்ட் ஆகும். ஓகேவா, திரும்ப அடுத்து பார்த்தோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். இவரோட வாழ்ந்த காலம்னா 1760 1799 வரைக்கும். இவரோட ஆட்சி செய்த காலம்னா 1790 to 99 அந்த பீரியடில் வந்து இவர் வந்து ஆட்சி செஞ்ச காலம். சரியா, இவர் வந்து பாஞ்சாங்குறிச்சி பாளையக்காரர். இவர் வந்து 1790 வந்து 30வது வயதில் வந்து தன்னோட ஆட்சியை வந்து இவர் வந்து ஆரம்பிக்கிறார். சரியா, இவரோட பதவியேற்பு நடந்து வந்து இவர் வந்து ஆரம்பிக்கிறார். சரியா, திரும்ப வந்து இந்த டைமில் தான் வந்து 1781 92 வந்து ஆங்கிலேய நவாப் வந்து ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க. என்னென்னா, நாங்கள் வந்து இது வந்து பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஆட்சி நடத்திக்கோங்க, நாங்கள் வந்து வரியை வசூல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்தபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சேர்ந்த காலின் ஜங்ஷனும் ஜேம்ஸ் லண்டனும் ஒரு குறிப்பு கொடுக்காங்க. யாரை பற்றினா கட்டபொம்மனை பற்றி வந்து பிரச்சனை இல்லாதவர் அப்படின்னு வந்து ஒரு குறிப்பு கொடுக்காங்க. அதாவது இது வந்து ஒரு அமைதியானவர் தான், எல்லா வரியுமே நம்மளுக்கு கரெக்டாக கட்டிடுவார் அப்படின்னு வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு குறிப்பு வந்து இந்த காலின் ஜங்ஷனும் ஜேம்ஸ் லண்டனும் கொடுக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் வந்து 1798 வந்து என்னென்னா அதாவது 3310 பக்கோடானா என்னது, நம்ம இவங்க படி பார்த்தோம்னா விஜயநகர காயின்ஸ் படி பார்த்தோம்னா கோல்டு காயின்ஸ்னு சொல்லுவோமா, அதான் பக்கோடான்னு சொல்லுவாங்க. சரியா, இவர் வந்து இவ்வளோ பக்கோடா வந்து பேலன்ஸ் வச்சுருக்கார். யாருக்கு, அந்த அரசாங்கத்துக்கு வந்து கட்டாமல், அதாவது அரசாங்கம்னா யார், அந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்களுக்கு வந்து கட்டாமல் பேலன்ஸ் வச்சுருக்காரு. சரியா, ஜாக்சன் துரை வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஜாக்சன் துரை தான் வந்து நம்மளுடைய நெல்லை கலெக்டர். சரியா, நெல்லை கலெக்டர் தான் யார், ஜாக்சன் துரை. அவர் வந்து என்னென்னா உடனே கட்ட சொன்னார். சரியா, இந்த வந்து உடனே கட்டணும் அப்படின்னு வந்து இது பண்ணார். சரியா, அது என்னது கட்ட சொல்லி வந்து நிர்பந்தம் பண்ணார். யார், ஜாக்சன் இதுன்னு கலெக்டர் ஜாக்சன் துரை வந்து உடனே இது வந்து நிபந்தனை பண்ணார். என்ன ஆகும்னா திரும்ப கட்டபொம்மனும் ஜாக்சன் துரையும் வந்து சந்திக்க ஆகமனம் கேட்டிருந்தார். சரியா, கட்டபொம்மன் வந்து ஜாக்சன் துரையை சந்திக்க வந்து அவகாசம் கேட்டிருந்தார். அவர் சந்தித்து அவகாசம் கேட்டார். ஆனால் வந்து அவர் வந்து என்னென்னா சந்திக்க மறுப்பு தெரிவித்தார். சரியா, அவர் போகிற வழி எல்லாமே பின்னாடியே அலைகிறார். யார், கட்டபொம்மன். திருநெல்வேலி போகிறார், குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரை, ராமநாடு ஆகிய இடங்களுக்கெல்லாம் வந்து ஜாக்சன் துரையை சந்திக்க வந்து யார் போகிறா, கட்டபொம்மன் போகிறாரு. ஆனால் அவர் வந்து சந்திக்க மறுக்கிறாரு. என்னை வந்து என்னோட இதில் அதாவது ராமலிங்க இதில் அரண்மனையில் தான் வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இவர் வந்து சந்திக்க மறுக்கிறாரு. என்னை வந்து எல்லா இடத்துலையும்லாம் சந்திக்க முடியாது, என்னை சந்திக்கணும்னா நீங்கள் அங்கே தான் வரணும் அப்படின்னு வந்து சொன்னார். சரியா, இப்போ இது வந்து என்ன ஆகும்னா இப்போ கடைசியாக வந்தீங்கன்னா ராமநாடுனா ராமநாதபுரம். சரியா, இப்போ இருக்க ராமநாதபுரம், அதுதான் வந்து ராமநாடுன்னு சொல்லுவாங்க, ராமநாதபுரம். சரியா, ராமநாதபுரம் வந்து ராமலிங்க அரண்மனையில் வச்சு வந்து எப்போன்னா 1798 செப்டம்பர் 19 வந்து கட்டபொம்மனும் அதாவது ஜாக்சன் துரையும் வந்து சந்திக்கிறாங்க. சரியா, ஆனால் வந்து என்னென்னா கட்டபொம்மனை மதிக்காமல் அவரை வந்து 3 மணி நேரம் வந்து நிற்க வைத்தார். யார், ஜாக்சன் துரை வந்து 3 மணி நேரம் நிற்க வச்சிருக்காரு அவர் அரண்மனையில். திரும்ப கெட்ட வார்த்தையெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டார். சரியா, யாராவது கட்டபொம்மனை வந்து ஜாக்சன் துரை வந்து திட்ட ஆரம்பிச்சார். சரியா, இதில் வந்து கட்டபொம்மனுக்கும் ஜாக்சன் துரைக்கு வந்து கடும் வாக்குவாதம் வந்து நடந்துச்சு. அது வந்து எப்படின்னா கடைசியில் கைகலப்பாக தான் முடிஞ்சிச்சு. சரியா, கைகலப்பாக முடிஞ்சு என்ன ஆகும்னா கட்டபொம்மனும் அவரோட தம்பி ஊமதுரை, சிவசுப்பிரமணியம் 3 பேருமே வந்து என்ன லெஃப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிறவரை வந்து என்ன செஞ்சிருவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. சரியா, கட்டபொம்மன், ஊமதுரை, சிவசுப்பிரமணியம் அவரோட அமைச்சர். சரியா, இவங்க 3 பேர் சேர்ந்து லெஃப்டினன்ட் கிளார்க்கை வந்து கொலை பண்ணிடுவாங்க. சரியா, கட்டபொம்மனும் ஊமதுரையும் வந்து என்னென்னா தப்பிச்சிருவாங்க அந்த இடத்துலேருந்து. அவரோட அமைச்சர் வந்து சிவசுப்பிரமணியம் வந்து என்னது மாட்டிக்கொண்டுவார். சரியா, அந்த இங்கிலீஷ்கிட்ட மாட்டிக்கிடுவார். கட்டபொம்மனும் ஊமதுரையும் வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. சரியா, இப்போ வந்து தப்பிச்சு வந்த கட்டபொம்மன் வந்து என்னென்னா சென்னை கவுன்சிலுக்கு வந்து பிரச்சனை கொடுத்து வந்து கொண்டு போகிறாச்சு. பிரச்சனை வந்து சென்னை கவுன்சில், அதாவது சென்னையில் இருக்க அங்கே
அந்த இவர் வைஸ்ராய் இருப்பார்ல, அவர் வந்து அங்கே கொண்டு போயிடுறாரு சரியா. அங்கே வந்து என்னென்னா 3 கவுன்சில் தலைவர்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் விசாரணை வருது. யாருன்னா வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஆரம், காசா மேயர் அப்படிங்கிற இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி. வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஆரம், காசா மேயர் இந்த 3 ஆங்கில அதிகாரிகள் தான் வந்து என்னென்னா விசாரணை பண்ணுறாங்க சரியா. ஜாக்சன் துரையை பற்றி வந்து கட்டபொம்மன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அங்கே வந்து அந்த விசாரணை கமிஷன் வந்து அந்த அதான் இது கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதுக்கடுத்து வந்து அந்த 3 பேர் சேர்ந்து விசாரணை பண்ணுறாங்க. அதில் வந்து என்னென்னா ஜாக்சன் துரையை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க சரியா. வேற கலெக்டரை வந்து போட்டாங்க. வேற கலெக்டர் யாருன்னா எஸ்ஆர் லூஷிங்டனுங்கிறவர் வந்து ஒரு புது கலெக்டராக வந்து திருநெல்வேலிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க சரியா. இப்போ என்னென்னா அது வந்து இப்படியெல்லாம் ஆச்சுல. இப்போ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு சரியா. இப்போ வந்து இந்த டைமில் தான் என்ன ஆகுதுன்னா தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி வந்து பாளையக்காரர்கள் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து வந்து இதில் வந்து எப்படின்னா ஒரு அமைப்பை வந்து ஆரம்பிக்கிறாங்க சரியா. இதில் வந்து சின்னமருது வந்து தொடர்ந்து கட்டபொம்மன்ட்ட வந்து பேசுனார் சரியா. கட்டபொம்மன் வந்து சின்னமருது வந்து பேசுகிறாரு. எப்போ 1799 சரியா. சிவகாரி அப்போது வந்து என்ன ஆகுதுன்னா எல்லோரும் வந்து இணைஞ்சிட்டாங்க. சிவகாரி பாளையக்காரரிடம் மட்டும் வந்து என்னென்னா அதாவது சிவகிரி பாளையக்காரர் மட்டும் வந்து நான் வந்து சேர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் சரியா. அது சிவகிரிங்கிறது வந்து என்னென்னா ஒரு மலை அடிவாரம் சரியா. அந்த சிவகிரி மட்டும் இவங்க கூட இணைஞ்சிருச்சுன்னா அந்த மலை அடிவாரத்தில் அந்த இடத்துக்கு போயிட்டு அதை தலைமையிடமாக வச்சு எல்லோரும் வந்து இவங்க போராட்டம் பண்ணலாம்னு நினச்சாங்க. ஏன்னா மலை அடிவாரம்னா எதுவும் பிரச்சனைனா மலைக்குள்ளே போய் பதுங்கிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க இது பண்ணி வந்து அந்த சிவகிரி பாளையக்காரர் இவங்க கூட இணைச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து அதை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து சிவகிரி பாளையக்காரர் வந்து கட்டபொம்மன் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஆனால் அந்த வெள்ளஸ்ரீ பிரபு வந்து என்னென்னா இந்த பேச்சுவார்த்தையை வந்து அது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நினைப்பார் சரி. இவங்களெல்லாம் மீட் பண்ண விடக்கூடாது. மீட் பண்ணால் நம்மளுக்கு எதெல்லாம் சதி பண்ணிடுவாங்கன்னு நினைப்பாங்க. வெள்ளஸ்ரீ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கட்டபொம்மனை வந்து சிறைப்பிடிக்க வந்து உத்தரவிட்டாங்க சரியா. சிறைப்பிடிக்க வந்து உத்தரவிடுறாங்க சரியா. இதை சிறைப்பிடிக்கான மதுரை, தஞ்சை, திருச்சியிலேருந்து படைகள் வந்து வரவழைச்சி மேஜர் பேனர்மேன் தலைமையில் வந்து எங்கேனா திருநெல்வேலிக்கு வந்து அனுப்பப்படுது சரியா. அங்கே வந்து என்னென்னா பேனர்மேனுக்கும் கட்டபொம்மனுக்கும் இடையில வந்து போர் நடக்குது. அப்போது வந்து இந்த மேஜர் பேனர்மேன் என்னென்னா ராமலிங்கர்ங்கிறவர் வந்து என்னென்னா தூது அனுப்புகிறார் சரியா. தூது வச்சு இப்போ கட்டபொம்மன் அரண்மனை பற்றி வந்து தெரிந்து கொள்ள நினச்சார் சரியா. கட்டபொம்மன் அரண்மனை பற்றி ராமலிங்கருங்கிறவரை வந்து தூது அனுப்பி வந்து தெரிஞ்சுக்க நினச்சார். அது மூலமாக தெரிஞ்சுட்டு வந்து வெளியே என்னென்னா செப்டம்பர் 1959 கோட்டையை வந்து முற்றுகையிட்டார் சரியா. கோட்டையை வந்து முற்றுகையிட்டிருந்தாங்க. மேஜர் பேனர்மேன் தலைமையில் வந்து செப்டம்பர் 1999 வந்து கோட்டையை வந்து முற்றுகையிட்டிருந்தாங்க சரியா. செப்டம்பர் 13 வந்து சிவசுப்ரமணியன் வந்து மீண்டும் வந்து என்னதுன்னா இந்த இவங்கக்கிட்ட வந்து யார்கிட்ட இந்த இங்கிலீஷ் பீப்புள் அதாவது இந்த பிரிட்டிஷக்காரங்கிட்ட வந்து பிடிபட்டுக்கிட்டார். எப்படின்னா இந்த கல்லார்பட்டின்னு ஒரு இடத்துல வந்து ஒரு மோதல் நடக்கும். அங்கே வந்து பிடிபட்டுக்கிட்டார். திரும்ப 1999 வந்து சிவசுப்ரமணியத்தை வந்து நாகலாபுரத்தில் வந்து தூக்கில் போட்டுருந்தாங்க சரியா. சிவசுப்ரமணியத்தை எங்கே நாகலாபுரத்தில் வந்து தூக்கில் போட்டுறாங்க ஓகேவா. இதுதான் வந்து இது நடந்தது. திரும்ப அதுக்கடுத்து என்னென்னா இவர் வந்து என்னென்னா இங்கே வந்து இந்த புதுக்கோட்டை பகுதியில் உள்ள களப்பூர் காடுகளில் தான் வந்து யாருன்னா கட்டபொம்மன் வந்து பதுங்கியிருந்தாங்க சரியா. இதை வந்து என்னென்னா பேச்சுவார்த்தைக்குன்னு வந்து அவர் அழைப்பாங்க சரியா. ஆனால் அழைச்சிட்டு என்ன ஆயிடும்னா இந்த புதுக்கோட்டை மன்னர் வந்து இந்த இங்கிலீஷ் கலைஞர்களோடு சேர்ந்து வந்து கட்டபொம்மனை வந்து சிறையில் பிடிச்சிட்டாரு. நம்ம கட்டபொம்மன் வந்து 1799 வந்து அக்டோபர் 16 வந்து கட்டபொம்மனை வந்து கைத்தாரில் வந்து தூக்கில் போட்டுருவாங்க சரியா. கைத்தார் பகுதியில் வந்து ஒரு புளிய மரத்தில் அடியில் வந்து அவர் வந்து தூக்கில் போட்டுருவாங்க சரி. 1899 அக்டோபர் 16 வந்து தூக்கில் போட்டுருவாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா எங்கே பதுங்கியிருந்தாங்கன்னா களப்பூர் காடுகளில் பதுங்கியிருந்தாங்க. யார் காட்டி கொடுத்தாங்கன்னா புதுக்கோட்டை மன்னர் வந்து இவர் வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிற மாதிரி அழைச்சி இவரை வந்து சிறைப்பிடிச்சு வச்சுருவாரு. திரும்ப வந்து என்ன ஆகும்னா அவங்க வந்து இங்கிலீஷ்காரங்க வந்து காட்டி கொடுத்துருவாங்க. திரும்ப வந்து இவர் அதாவது சிவசுப்ரமணியத்தை எங்கே தூக்கில் போடுவாங்கன்னா கடற்படி முதல்ல வந்து பிடிபட்டார். ஆனால் இங்கே நாகலாபுரத்தில் வந்து இவரை தூக்குள்ள போட்டுருவாங்க யார் சிவசுப்ரமணியம். திரும்ப அடுத்து வந்து யாருன்னா நம்ம வேலுநாச்சியார் செய்தி பார்க்க போனோம்னா வேலுநாச்சியார் பார்த்தோம்னா 1730 1796 வரைக்கும் சரியா. இவங்க வந்து யாருன்னா சிவகங்கை அரசி சரியா. சிவகங்கை அரசி சேதுபதி மகள், அதாவது ராமநாதபுரம் அரசர் சேதுபதி மகள் ஓகேவா. இவர் வந்து 16வது வயதில் வந்து என்னென்னா சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் இவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க தான் ஆங்கிலேயர் எடுத்த முதல் பெண் சரியா. இவரை வந்து 16 வயசில் வந்து இவர் சேதுபதியோட மகள், அதாவது சேதுபதி மகள் வந்து ராமநாதபுரத்தில் ஆண்ட சேதுபதி மகளோட இவங்க வந்து சிவகங்கை மன்னர் வந்து முத்து வடுகநாதருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அது மூலமாக வந்து சிவகங்கை அரசி ஆகிட்டாங்க சரியா. இப்போ இது என்னன்னா முத்து வடுகநாதருக்கும் ஆற்காடு நவாபு திரும்ப ப்ளஸ் இந்த பாஞ்சோருங்கிற
அது யார், ஆங்கிலேய அதிகாரி. இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு போர் நடக்கும். அதில் வந்து யாருன்னா இந்த முத்துவடுகனாரை வந்து கொன்றுவாங்க சரியா. சிவகங்கையை வந்து ஆங்கிலேயர் வந்து கைப்பற்றிடுவாங்க. இவர் வந்து வேலுநாச்சியார் வந்து மகள் வெள்ளாச்சி நாச்சியாரோட வந்து தப்பிச்சு வந்து எங்கன்னா விருப்பாட்சிக்கு போயிடுவார். விருப்பாட்சின்னா எங்கே இருக்குன்னா அது வந்து விருப்பாட்சிக்கு சென்றுவார். அங்கே வந்து என்னென்னா பெரிய சரி. இது வந்து என்னென்னா அங்கே விருப்பாட்சிக்கு போயிடுவாங்க. இதை விட்டுருங்க. இந்த வெள்ளாச்சி நாச்சியாரோட கணவர் பேர் என்ன பேருனா பெரிய வேங்கன் உடையாத்தேவர். பெரிய வேங்கன் உடையாத்தேவர். இதெல்லாம் கூட ரொம்ப தேவையில்ல. வேலுநாச்சியாரோட மகள் பேர் வந்து வெள்ளச்சி நாச்சியார் சரியா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட கணவர் பேர் தான் பெரிய வேங்கன் உடையாத்தேவர் சரியா. இப்போ என்னென்னா விருப்பாட்சிக்கு வந்து சென்றுவார். யாருன்னா வேலுநாச்சியார் வந்து தப்பிச்சு விருப்பாட்சி சென்றுவார். அங்கே வந்து யாருன்னா கோபால நாயக்கர் திண்டுக்கல் பகுதியை சேர்ந்தவர் தான் வந்து இவருக்கு வந்து ஏன்னா இவங்களுக்கு வந்து என்னென்னா அடைக்கலம் கொடுப்பாங்க. யாருக்கு வேலுநாச்சியாருக்கு சரியா. அங்கே தான் 8 வருஷம் இருப்பாங்க சரியா. யார் வேலுநாச்சியார் தப்பிச்சு வந்து அவன் மகளோட வந்து எங்கே போவாங்கன்னா விருப்பாட்சிக்கு போவாங்க சரியா. சிவகங்கையோட அரசர் வந்து யாருன்னா முத்துவடுகநாதர். அவங்க தான் வந்து வேலுநாச்சியாரோட ஹஸ்பண்ட். அவங்கள தான் வந்து கொன்றுவாங்க. யாரெல்லாம் கொன்றுவா, அந்த ஆர்காட் நவாபும் பான்ஜோர் அப்படிங்கிற ஆங்கிலேய அதிகாரி தலைமையிலான வந்த படைகள் தான் வந்து கொன்றும் சரியா. திரும்ப வந்து இப்போ இந்த இதில் வந்து என்ன ஆகும்னா இப்போ இந்த கோபால நாயக்கரோட அடைக்கலத்தில் இருந்தபோது வந்து என்னென்னா இந்த ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து இந்த வேலுநாச்சியார் வந்து பெரிய படையை வந்து ரெடி பண்ணணும்னு நினைப்பாங்க சரியா. தாண்டவராயர் அப்படிங்கிறவங்க வந்து யாரும் இந்த இவங்களோட அமைச்சர் யார், வேலுநாச்சியாரோட அமைச்சர். அவங்க வந்து திப்பு சுல்தானுக்கு வந்து கடிதம் எழுதுகிறாங்க. என்னென்னா அதாவது திப்பு அனுப்பிய அதாவது திப்பு சுல்தானுக்கு என்ன கடிதம் எழுதுனாங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆங்கிலேயரை எதிர்த்து போராட வந்து படை வேணும். அதை வந்து நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. திப்பு சுல்தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சையதுங்கிற அவர் படைத்தளபதியை அனுப்பி அவங்க தலைமையில் வந்து ஒரு இராணுவத்தை வந்து இந்த வேலுநாச்சியாருக்கு உதவுவதற்காண்டி அனுப்பி வைப்பாங்க சரியா. திரும்ப 1780 வந்து சிவகங்கையை வந்து மீண்டும் வந்து என்னென்னா இவங்க அது யார் முத்து செய்து மதுரை சகோதரர்களுடன் சேர்ந்து வந்து என்னென்னா சிவகங்கை 1780 வந்து இவங்க வந்து மீட்டுருவாங்க ஓகேவா. மருது சகோதரர்கள் வந்து யாருக்குன்னா வேலுநாச்சியாருக்கு வந்து இந்த மீட்கிறதுல வந்து பெரிய உதவி பண்ணாங்க ஓகேவா. திரும்ப வந்து என்னென்னா வேறு உதவுனாங்க சார். இப்போ இந்த இவங்களோட இன்னொரு ரெண்டு முக்கிய பெண்மணிகள் வந்து இதில் வந்து முக்கிய பங்காற்றுவாங்க. ஒன்று வந்து குயிலி. இவங்க வந்து என்னென்னா வேலுநாச்சியாரோட தோழி சரியா. இவங்க தான் வந்து என்னென்னா முதல் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேலுநாச்சியாருக்கும் இவங்க வந்து ஒரு பிளான் போடுவாங்க. எப்படின்னா இந்த கதை வந்து புக்கில் இருக்காது, நான் சொல்கிறேன். எப்படின்னா இந்த விஜயதசமி நாட்களில் வந்து என்னென்னா இந்த கோட்டை அரண்மனைகள்லாம் வந்து திறந்துருக்கும் சரியா. அப்போது வந்து பெண்கள் மட்டும் உள்ள அந்த கொண்டாட்டத்துக்கு வந்து பங்கேற்க அலோடு. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து அதையே பிளான் பண்ணி வந்து என்னென்னா நம்ம வந்து இந்த பெண்கள்லாம் வந்து ஆயுதங்களை மறைச்சிக்கிட்டு அந்த விழா கூட்டத்துக்குள்ளே வந்து உள்ளே பூந்து வந்து அங்கே இருக்கிறவங்கள கொண்டுட்டு திரும்ப அதுக்கடுத்து வந்து நம்ம படையை இறக்கி உள்ளே வந்து மற்ற எல்லாத்தையும் கொண்டுட்டு நம்ம வந்து சிவகங்கை கோட்டையை கைப்பற்றுறோம் அப்படிங்கிறது தான் பிளான் சரியா. இப்படி வந்து என்ன இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த குயிலையும் வந்து அதில் ஒரு ஆளாக வந்து உள்ளே போவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உடம்புல தீயை வச்சுட்டு வந்து அந்த ஆயுத கிடங்குல வந்து போய் குதிச்சிடுவாங்க. அதாவது இங்கிலாந்து ஆயுத கிடங்கு இருக்குது, அதில் குதிச்சு வந்து அவங்க அந்த ஆயுதத்தோடு சேர்ந்து வெடித்து சிதறிடுவாங்க சரியா. அவங்க தான் வந்து எப்படின்னா இந்த சுதந்திர போராட்டத்துக்காக முதல்ல உயிரிட்ட பெண்மணி அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க சரியா. மேலே தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குக்குள்ளே வந்து குதிச்சிடுவாங்க சரியா. இது வந்து இவங்க வந்து ஒரு பெண் சரியா. இவங்க தான் குயிலி, இவங்க வந்து தோழி சரியா. திரும்ப அதுக்கடுத்து உடையாளுங்கிறவங்க யாருன்னா இது வந்து குயிலியோட தோழி சரியா. இவங்க வந்து என்னென்னா இவங்க வந்து ஒரு ஆடு மேய்ப்பவங்க சரியா. இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இவங்களுக்கும் அந்த விலங்குறாங்க என்ன பிரச்சனை, இவங்களுக்கு வந்து வேலுநாச்சியாரை பற்றி இவங்களுக்கு தெரியும் போலுக்க அப்படின்னு சொல்லி வந்து இந்த உடையாளை வந்து ஆங்கிலேயர் வந்து காட்டி கொடுக்கறதுக்காண்டி ரொம்ப வற்புறுத்துவாங்க. இறுதியில் வந்து என்னென்னா ஆங்கிலேயரால் வந்து கொலையும் செஞ்சுருவாங்க சரியா இந்த உடையாளுங்கிறவங்க சரியா. இந்த உடையாளுங்கிறவங்க யாருன்னா குயிலியோட தோழி சரியா. வேலுநாச்சியாரை பற்றி தகவல் கேட்டு வந்து இந்த ஆங்கிலேயர் வந்து இந்த உடையாளுங்கிறவங்க வந்து கொண்டுருவாங்க. ஆனால் வந்து அந்த உடையாள் வந்து கடைசி வரைக்கும் வேலுநாச்சியாரை வந்து காட்டி கொடுக்க மாட்டாங்க ஓகேவா. அதுக்கு அடுத்து வந்து என்னென்னா திரும்ப ஒண்டி வீரன் சொல்லி வந்து இவர் வந்து புலித்தேவரோட தான் வந்து பார்த்துருக்கணும். இவர் வந்து என்னென்னா நெற்கட்டும் சேவல் பகுதியை சேர்ந்தவர் தான் இவரும். இவர் வந்து என்னென்னா ஒரு நாள் வந்து என்னென்னா இவர் தான் புலித்தேவரோட படைத்தளபதி சரியா. யார் தளபதி? புலித்தேவரோட
புலித்தேவரோட படைத்தளபதி சரியா. இவர் வந்து என்ன ஆகுமா, ஒரு நாள் வந்து இந்த ஒரு எதிரியோட கோட்டைக்கு வந்து தாக்கிறதுக்காண்டி மறைஞ்சு வந்து போயிருப்பார் சரியா. 50 வந்து இந்த எதிரிகள் வந்து இவருக்கு தெரியாமல் வந்து ஒரு புதற்குள்ள ஒளிஞ்சிருப்பாங்க. அப்போது வந்து என்ன ஆகும்னா, இவர் வந்து புதரை வந்து வெட்ட வரவங்க வந்து இவரோட கையையும் சேர்த்து வெட்டிடுவாங்க சரியா. அப்போது வந்து இவர் வந்து அது என்னது அந்த வெட்டினையும் தாங்கிக்கிட்டு இவர் பொறுமையாக வந்து இருந்து அந்த எதிரிகளை கொண்டுட்டு வந்துடுவார் சரியா. எதிரி கொண்டு அந்த படைகளை வந்து கைப்பற்றி அந்த அந்த நாட்டை அந்த கோட்டையை வந்து கைப்பற்றி வந்து வந்துடுவார் சரியா. புலித்தேவர் வந்து வந்து கேட்பார், அதாவது இவரோட கை துண்டிக்கப்பட்டதுக்கு வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிப்பார் சரியா. அதுக்கு வந்து அவர் சொல்ல, எதிரியை கொன்றதுக்கு எனக்கு கிடைத்த பரிசு என்று புலித்தேவரிடம் வந்து வீரமாக கூறுவார் சரியா. இதுதான் வந்து நிறைவேறாது சரியா. கை துண்டிக்கப்பட்டும் அந்த எதிரிகளை கொண்டு வந்து இவர் வந்து சரித்திரத்தில் வந்து இடம்பெற்றார். அவர் தான் வந்து யாருன்னா ஒண்டிவீரன் சரியா. இவர் வந்து புலித்தேவரோட படைத்தளபதி. ஓகேவா. திரும்ப வந்து இங்கே திண்டுக்கல் கோபால நாயக்கர்னு ஒருத்தர். திண்டுக்கல் பகுதி கோபால நாயக்கரை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து என்னன்னா விருப்பாட்சி பகுதியை சேர்ந்தவர் சரியா. இவர் இந்த கோபால நாயக்கரும் இந்த சின்னமலை சேர்ந்து தான் வந்து தென்னிந்திய புரட்சிக்கு வந்து திட்டமிட்டாங்க சரியா. அது வந்து எப்போ நடந்ததுன்னா 1800 1801 பகுதிகளில் வந்து நடந்த இதுதான் வச்சுருக்கா. அந்த விருப்பாட்சி, அதாவது இந்த திட்டமிட்டாங்க. இந்த விருப்பாட்சி தான் வந்து இந்த சதி ஆலோசனையில் வந்து முக்கிய இடமா வந்து பார்க்கப்பட்டது சரியா. அங்கே தான் வந்து அந்த இந்த சதி சம்மந்தமாக வந்து திட்டங்கள் திரும்ப அங்கே தான் பொதுக்குழுக்கள் இந்த மீட்டிங்ஸ்னு சொல்லுவோம்ல, எல்லா அரசர்களையும் கூப்பிட்டு பேசுகிறது எல்லாமே வந்து முக்கிய இடமா வந்து என்னதுன்னா இந்த விருப்பாட்சி தான் வந்து செயல்படுது சரியா. இது வந்து அப்போ 1800 ஏப்ரல் அந்த டைமில் சரியா. திரும்ப நாயக்கர் கூட்டாளிகளாக வந்து யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, மணப்பாறை லட்சுமி நாயக்கர், யாதுல் நாயக்கர், தேவனாம்பேட்டை பூஜை நாயக்கர் அப்படின்னு இந்த இவங்க 3 பேருமே வந்து யாருன்னா இந்த அதாவது கோபால நாயக்கரோட ஃப்ரெண்ட்ஸு சரியா. அவங்க 3 பேருமே சேர்ந்து இந்த தென்னிந்திய புரட்சியில் வந்து அவங்களும் வந்து பங்கேற்பாங்க சரியா. கோபால நாயக்கர் வந்து 1801 வந்து பலியாயிடுவார், அதாவது அவரை கொண்டுருவாங்க யார், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை சரியா. தீரன் சின்னமலை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து 1800 1805 வரைக்கும் வந்து இந்த போர்களில் வந்து அதாவது இந்த ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போரிட்டார் சரியா. இவர் வந்து என்னென்னா கொங்குநாடு பகுதியை சேர்ந்தவர் சரியா. இவருடைய ஏற்று பேர் வந்து என்னென்னா தீர்த்தக்கரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா. இவரை பற்றி பண்ணணும்னா ரொம்ப மூணு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து 1800 வந்து காவேரி போர், திரும்ப 1802 வந்து 1802 வந்து ஓடாநிலை போர், திரும்ப 1804 வந்து அரச்சலூர் போர் சரி. இது வந்து 1804 ஓகேவா. அரச்சலூர் போர் சரியா. இந்த 3 போர் வந்து இவர் வந்து ரொம்ப முக்கியமானது. திரும்ப 1885 வந்து சங்ககிரி கோட்டையில் வந்து இவர் வந்து தூக்கில் போட்டுருவாங்க சரியா. ஜூலை 31 1885 வந்து இவர் வந்து தூக்கில் போட்டுருவாங்க. எங்கே, சங்ககிரி கோட்டையில் சரியா. இவர் வந்து யாரா சமையல்காரர் வந்து காட்டி கொடுத்தாங்க சரி. இந்த இப்போ இந்த தமிழ்நாட்டிலேருந்து கிழிச்சிட்டு இறங்கின எல்லாருமே வந்து யாராவது ஒரு ஆளை வந்து காட்டி கொடுத்து, இல்லாட்டா ஏதாவது ஒரு ஆள் வந்து கூட இருக்கவங்க துரோகம் பண்ணி தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து அழிஞ்சு போவாங்க தவிர, யாருமே அவங்க நேருக்கு நேராக போரிட்டு வந்து யாருமே இறந்து போகல சரியா. எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஏதாவது கூட இருக்கிறவங்க ஏதாவது சொல்லி கொடுத்து, திரும்ப இல்லாட்டா அவங்க வேறு யாராவது இவங்களுக்கே தெரியாமல் ஏதாவது தூது அனுப்பி அந்த மாதிரி வந்து விஷயங்களால் எல்லாமே தோற்று போவாங்களே தவிர, யாருமே நேருக்கு நேர் வந்து எதுவுமே தோற்று போகல சரியா. திரும்ப இவரை பற்றி வேறு என்ன சொல்லணும்னா, இவர் வந்து பழைய கோட்டை மன்றாடியார் குடும்பத்தை சேர்ந்தவர் சரியா. பழைய கோட்டை மன்றாடியார் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் யாருன்னா இந்த இவர் தீரன் சின்னமலை. இவர் வந்து ஒரு என்னன்னா திப்பு தளபதி இருக்கார் முகமது அலி. அவர் வந்து இங்கிலாந்துக்கு இந்த ஆங்கிலேயருக்கு இந்த திப்பு தளபதி இருக்கா முகமது அலி. அவர் வந்து என்னென்னா அந்த வரி வசூல் செஞ்சு வந்து என்னென்னா இங்கேருந்து அது வந்து போவார் சரியா. அங்கேருந்து திப்பு பகுதியில் அதாவது அங்கேருந்து அது வந்து மைசூர் பகுதியில் வந்து இங்கே வந்து வரி வசூல் பண்ணிட்டு வந்து அவர் போய்கிட்டு இருக்கும்போது வந்து அவரை வந்து அந்த வரி வசூல் செஞ்சுட்டு போனவர் வந்து தீரன் சின்னமலை வந்து அவங்கள அந்த வரியை பிடுங்கிட்டு வந்து அவரை வந்து விரட்டி அடிப்பார் சரியா. விரட்டி அடித்து முடிச்சுட்டு தான் வந்து அவர் வந்து ஒரு வசனம் சொல்லுவார். என்ன வசனம்னா, அவர்கிட்ட வந்து அந்த முகமது அலிகிட்ட வந்து இவர் வந்து எப்படின்னா அந்த அதை வந்து வரியெல்லாம் வந்து பிடுங்கிட்டு இவர் வந்து சொல்லுவார். என்ன சொல்லி அனுப்புறேன்னா, சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த சின்னமலை வந்து இதை பிடுங்கிட்டான் அப்படின்னு சொல்லி வந்து உன் அரசர்கிட்ட போய் வந்து சொல்லு அப்படின்னு வந்து சொல்லுவார் சரியா. இவங்களுக்கு இடப்பட்ட பகுதியில் நடந்தது தான் வந்து இதுன்னா இது வந்து நொய்யல் போர்னு சொல்லுவாங்க சரியா. இந்த முகமது அலிக்கும் தீரன் சின்னமலைக்கும் இடப்பட்ட பகுதி எங்கே நடந்ததுன்னா அது வந்து என்னதுன்னா நொய்யல் போர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து யாருன்னா தீரன் சின்னமலை வந்து வெற்றி பெற்றார். அது போக வந்து இவர் வந்து என்னென்னா இவர் வந்து ஒரு நல்ல குதிரை ஏற்றத்தில் வந்து நல்லா சிறந்திருந்தார்னு சொல்லுவாங்க சரியா. குதிரை ஏற்றத்தில் வந்து சிறந்திருந்தார். குதிரை ஏற்றம், திரும்ப யாருன்னு சொல்ல அந்த சிலம்பு ஆர்ச்சரி அதில் எல்லாமே சிறந்திருந்தது சரியா. சிலம்பு ஆர்ச்சரி
ஆச்சரியன் வில்வித்தை சரியா. சிலம்புனா சிலம்பம் சுற்றுறதுல, திரும்ப ஆச்சரியனா வில்வித்தை, அதுலேயே வந்து இவர் வந்து நல்லா சிறந்திருந்தார். ஓகேவா. திரும்ப வேறு வந்து இவரை வந்து சொன்னேன் ஜூலை 31 1805 வந்து இவரை கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. திரும்ப வந்து வேறு என்ன சொல்ல, வேறு இவ்வளோ தான். இதை பற்றி சொன்னோம்னா இவரை பற்றி இவ்வளோ தான் சரியா. தீரன் சின்னமலை பற்றி சொன்னோம்னா இவ்வளோ தான். ஓகேவா. திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் சரியா. அந்த தென்னிந்திய புரட்சிக்கு முக்கிய ரீசனே இவங்க தான் சரியா. மருது சகோதரர்கள் இவங்க வந்து தென்னிந்திய புரட்சி வந்து 1800 1891 பீரியடில் வந்து இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து யாருன்னா, இதுதான் வந்து ஆங்கிலேயர் ஆவணத்துப்படி வந்து இது வந்து 2வது பாலக்காரர் போர்னு வந்து அவங்க ஆவணத்துப்படி வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க சரியா. இவரோட இந்த தென்னிந்திய புரட்சி கூட்டமைப்பில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி கூட்டமைப்பில் யார் இருந்தாங்கன்னா கட்டபொம்மன் இருந்தார் திரும்ப அவர் வந்து இறந்துருவார். பிறகு அதுக்கடுத்து அவரோட தம்பி வந்து ஊமத்துறை இருப்பார். திரும்ப மதுரை ராமநாதபுரம் கூட்டமைப்பில் வந்து யாருன்னா மருது சகோதரர் அவங்க தான் இருந்தாங்க. அவங்க தான் 2 ஏரியாவுமே இது வச்சுருந்தாங்க. திரும்ப திண்டுக்கல் கூட்டமைப்பில் கோபால் நாயக்கர் இருப்பார். திரும்ப மலபார் கோவை கூட்டமைப்பில் வந்து கேரளாவர்மா, நம்பூதிரிகள், திரும்ப மலபார் மாப்பிளாஸ், கோவை கவுண்டர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து அந்த மலபார் கூட்டமைப்பில் இருப்பாங்க. திரும்ப கர்நாடகா கூட்டமைப்பில் யார் இருப்பாங்கன்னா கிருஷ்ணப்ப நாயக்கர் அப்படிங்கிறவர் வந்து கர்நாடகா கூட்டமைப்பில் வந்து இருப்பார். திரும்ப மராத்திய கூட்டமைப்பில் வந்து துன்பாஜி வாக் அப்படிங்கிறவர் வந்து என்னென்னா அந்த கூட்டமைப்பில் இருப்பாங்க சரியா. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து என்னென்னா 1800 வந்து அந்த இது சதி ஆலோசனை கூட்டம் வந்து எங்கன்னா விருப்பாட்சி நடக்கும் சரியா, ஏப்ரல் டைமில். இது வந்து சின்ன மருதும் கோபால் நாயக்கம் தான் வந்து சதிக்கு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து திட்டமிடுவாங்க சரியா. திரும்ப இந்த தென்னிந்திய புரட்சி வந்து எப்படி இதாகும்னா, இவங்களாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிப்பாங்க சரி. தென்னிந்திய புரட்சியை கீழே கொடுத்துருப்பாங்க, அதை வந்து அப்போ சொல்ல சரி. தென்னிந்திய புரட்சியை வந்து ஒடுக்கியவர் யாருன்னா கர்னல் அக்னு அப்படிங்கிறவர் வந்து தான் அந்த தென்னிந்திய கிளர்ச்சி இல்லாட்ட புரட்சியை வந்து ஒடுக்கினவர் யாருன்னா இந்த கர்னல் அக்னு தான் சரியா. இவரை திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளா வர்மாவை வந்து இந்த கேரளா வர்மா வந்து எப்படின்னா யமன் நாயர் சட்டு நாயர் அப்படிங்கிற 2 பேரோட துரோகத்தால் தான் வந்து என்னென்னா இவர் வந்து தோன்றுவார் சரியா. 1805 வந்து இவர் பலியாயிருவார். திண்டுக்கல் நாயக்கர் வந்து 1801 வந்து பலியாயிருவார். ஊமதுரை வந்து வத்திரகுண்ட போரில் வந்து அவரும் பலியாயிருவார். திரும்ப எடுத்து பார்த்திங்கன்னா கிளர்ச்சி மையமாக வந்து என்னென்னா காளையார் கோயில் வந்து இருக்கும். திரும்ப வந்து ஊமதுரை மருது சகோதரர்கள் வந்து அதாவது சரி இந்த இடத்துல வந்து என்னென்னா ஊமதுரை வந்து பலியாக மாட்டார். இந்த போர் இருக்கா, அதாவது திண்டுக்கல் நாயகர் ஊமதுரை 2 பேர் சேர்ந்து வந்து இந்த வத்தலக்குண்டு போரில் வந்து ஈடுபடுவாங்க சரி. அந்த வத்தலக்குண்டு போர் ஈடுபடுவாங்க. அப்போது வந்து 1801 வந்து இந்த திண்டுக்கல் நாயக்கர் பலியாயிருவார். திரும்ப ஊமதுரை வந்து இருப்பார். திரும்ப வந்து கிளர்ச்சி மையமாக இந்த காளையார் கோயில் வந்து ஊமதுரை வந்து மருது சகோதரர்களோடு சேர்ந்து வந்து கிளர்ச்சியில் இறங்குவார் சரியா. இப்போ அது வந்து அந்த தென்னிந்திய புரட்சினா என்னென்னா, இந்த இவங்க சின்ன மருது இருக்கார்ல, அவர் வந்து என்னென்னா இந்த திருச்சி பிரகடனம்னு சொல்லி வந்து இந்த ஸ்ரீரங்கம் கோவில் இருக்குல்ல, அங்கேயும் ஸ்ரீரங்கம் கோவில் கோட்டை அதில் வந்து என்னென்னா இப்படி எழுதி விட்டுறோம், நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஸ்ரீரங்கம் கோவில் அப்படி அந்த ஏரியா முழுக்க வந்து இவர் வந்து ஒட்டிடுவார் சரியா. அந்த இதை வந்து ஒட்டிடுவார். அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஜம்புத்தீவு பிரகடனம்னு கூட சொல்லுவாங்க சரியா. மருது சகோதரர் இதில் வந்து என்ன ஆகும்னா இப்படி வந்து ஒட்டிட்டு வந்து இவங்க வந்து இதை வந்து இது வந்து போராட்டம் வந்து வந்து தொடங்கிடுவாங்க சரியா. இதில் வந்து என்னன்னா மருது சகோதரர் மகன் துரைச்சியை வந்து என்னென்னா நாடு கடத்திடுவாங்க யார், அந்த இங்கிலீஷ் பீப்புளு. திரும்ப வந்து இதில் வந்து இந்த புரட்சி வந்து துவக்கிறதுக்கு வந்து முக்கிய ரீசன் வந்து என்னென்னா, இவங்க வந்து புரட்சி ஒரு டைமில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து அங்கங்கே வந்து நல்ல தலைவர்கள் வந்து இதை வந்து இவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்கவுங்க இஷ்டத்தில் வந்து எல்லாருமே கிளர்ச்சியில் இவங்களாம் ஒன்று போல் சேர்ந்து வந்து கிளர்ச்சியில் ஈடுபடணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்க டிவைட் அண்ட் பாலிசி ரூலை பேஸ் பண்ணி அது எனக்கு இவங்க சைடில் மிஸ்டேக் இருக்குது. இவங்க வந்து என்னென்னா இவங்க பிளான் பண்ண டைமில் வந்து போராட்டம் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து போராட்டத்தில் இறங்கினதுனால வந்து இது ஒரு பெரிய ரீசனாக வந்து என்ன ஆகும்னா இதாகிடும் சரியா. இவங்க வந்து தோக்கிறதுக்கு வந்து இதாகிடும். திரும்ப வந்து என்னென்னா வேறு ஊமதுரை மருது சகோதரர்கள் வந்து வந்து இணைந்து திரும்ப போராட்டத்தில் இறங்குவாங்க. திரும்ப காளையார் கோயிலை வந்து சுற்றி எடுப்பாங்க. சிங்கமனார் காடுகளில் வந்து இவங்க போய் என்னென்னா தலைமறைவு ஆயிடுவாங்க. ஓகேவா. திரும்ப 1901 வந்து என்னென்னா அக்டோபர் 24 வந்து தூக்கில் ஈடுபட்டுருவாங்க. எங்கன்னா திருப்பத்தூரில் வந்து இவங்களை யார் இந்த மருது சகோதரரை வந்து தூக்கில் போட்டுருவாங்க. திரும்ப ஊமாந்துறை வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கில் போடுவாங்க. நவம்பர் 16 கழுத்து வெட்டி வந்து கொலை பண்ணிடுவாங்க சரியா. ஊமத்துறை வந்து கழுத்து வெட்டி கொலை பண்ணிடுவாங்க. 1801 வந்து
அக்டோபர் 24 வந்து மருது சகோதரர்கள் வந்து இங்கே திருப்பத்தூர், அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் வந்து அங்கே வந்து தூக்கில் போட்டுருவாங்க. திரும்ப வந்து இவங்க மகனை வந்து மருது சகோதரர் மகன் அப்புறம் அவங்களோட சேர்ந்து 73 பேரை வந்து பினாங்கு நாட்டுக்கு வந்து மலேசியா, அதாவது அந்த பகுதிக்கு வந்து நாடு கடத்திடுவாங்க. சரி, அவங்க இங்கே இருந்தாங்கன்னா போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருந்துட்டு நாடு கடத்திடுவாங்க. அப்புறம் மருது சகோதரர்களை கொண்டுருவாங்க. திரும்ப ஊமத்துறையுமே கொண்டுருவாங்க. சரி, இது மூலமாக வந்து என்ன ஆகும்னா இந்த 1801 ஜூலை 31 வந்து என்னென்னா கர்நாடகா உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி வந்து அந்த பாலைக்கார் முறையை வந்து ஒழிக்கிறதுக்காண்டி வந்து ஒரு உடன்படிக்கை போடுவாங்க. சரியா, இதில் வந்து என்னென்னா எப்படி சொல்லனா, இந்த உடன்படிக்கை போட்டதில் வந்து என்ன ஆகும்னா அதோட வந்து என்னென்னா இந்த பாளையக்காரர் முறையை வந்து ஒழிச்சிட்டு அவங்க வந்து அவங்க ஃபுல்லாக வந்து அவங்க கண்ட்ரோலில் வந்து கொண்டுட்டாங்க. சரி, இப்போ வந்து இந்த சின்ன மருது பெரிய மருதை பற்றி பார்த்தோம்னா, பெரிய மருது அதாவது இவர் வந்து 1748 1801 வரைக்கும் வந்து இவர் வந்து இருப்பார். இவர் வந்து வேலுநாச்சியரோட படைத்தளபதி. சரியா, இவருக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா வெள்ளை மருது அப்படின்னு பேர். சரியா, திரும்ப அதுக்கடுத்து வந்து சின்ன மருது இவர் வந்து என்னென்னா 1751 1801 வந்து வேலுநாச்சியாரோட ஆலோசகராக வந்து இருப்பார். சரியா, இவர் வந்து ஆலோசகராக இருப்பார். இவர் தான் தமிழ்நாட்டின் வந்து வால்டர் ரூசோன்னு யாரை சொல்லுவாங்கன்னா இந்த சின்ன மருது தான் சொல்லுவாங்க. சரியா, இவங்க 2 பேர் வந்து ஊர் வந்து என்னென்னா நரிக்குடி, விருதுநகர் மாவட்டம். சரி, அங்கே தான் பிறந்தவங்க. சரியா, நரிக்குடி விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பிறந்தவங்க. திரும்ப இதோட வந்து இந்த இது வந்து முடிஞ்சு. சரியா, இதோடய இதில் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னா அந்த திருச்சி ப்ரொக்ளமேஷன். அது வந்து எப்போ அதோட டைம் வந்து என்னென்னா 1801. அது வந்து என்னென்னா திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் வந்து நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக கிளச்சிட்டு இறங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லோரும் ஒன்று வாங்க அப்படின்னு சொல்லி வந்து அப்படி தைரியமாக போய் ஓட்டுவாங்க. சரியா, ஆங்கிலேயர்கள்ட்ட அவ்வளோ ஆயுதப்படம் இது போர் திறன் எல்லாமே இருந்தாலுமே இவங்க வந்து தைரியமாக போய் ஓட்டுவாங்க. ஆனால் அது பகுதி வந்து அவங்க கிளர்ச்சியில் இறங்க மாட்டாங்க. அங்கங்கே வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ண டைமுக்கு முன்னாடி வந்து கிளர்ச்சியில் இறங்கினதுனால வந்து இவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து அது ரொம்ப தோதுவாக போச்சு. அவங்க அங்கங்கே ஒரு ஆளுகளை அனுப்பி வந்து ஈஸியாக வந்து போராட்டத்தை வந்து ஓடிக்கிட்டாங்க. சரியா, அதுதான் உண்மை. திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா வேலூர் புரட்சி இதோட சேர்ந்து தான். சரி, 1806 வந்து நடந்திருக்கும். இருந்துச்சு. அப்போது வந்து யார் இருப்பார், சென்னை ஆளுநர் வந்து வில்லியம் பெண்டிக் இருப்பார். படைத்தலைவர் யாருன்னா சான் கிரடோவ். அதுக்கடுத்து வந்து அக்னுங்கிறவர் வந்து துணை படைத்தலைவராக இருப்பார். சரியா, படைத்தலைவராக வந்து ஜான் கிரடோவ் இருப்பார். துணை படைத்தலைவராக வந்து அக்னுங்கிறவர் இருப்பார். சரியா, இது வந்து எப்படின்னா 1806 வந்து வேலூர் புரட்சி. அப்போது ஆளுநராக இருந்தவர் யாருன்னா வில்லியம் பெண்டிக். இது இப்படி தான் கொஸ்டின்லாம் இப்போ கேட்குறாங்க. சரியா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம 1792 வந்து 3வது மைசூர் வார் வந்து நடந்துச்சு. சரியா, இதில் வந்து என்னென்னா திண்டுக்கல் சேலம் பகுதிகள் வந்து அங்கே அவங்க ஆங்கிலேயர் கைப்பற்றிடுவாங்க. திரும்ப 1999 வந்து 4th மைசூர் வாரில் வந்து இது வந்து திப்பு சுல்தான் வந்து கொண்டுருவாங்க. சரியா, இதன் மூலம் வந்து கோவை பகுதி வந்து அவங்க கைக்கு போயிடும். திரும்ப 1798 வந்து தஞ்சை பகுதி அவங்க கைக்கு போயிடும். திரும்ப 1801 வந்து கர்நாடிக் உடன்படிக்கை பாளையக்காரர் முறையை வந்து ஒழிச்சிருவாங்க. இதன் மூலமாக வந்து அவங்க என்ன ஆகும்னா ஆல்மோஸ்ட் அவங்க தமிழ்நாட்டோட முக்கியமான பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து இந்த ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றுவாங்க. திண்டுக்கல் போயிடுச்சு, சேலம் போயிடுச்சு, திரும்ப திப்பு சுல்தானை கொண்டுட்டாங்க. அதன் மூலம் கோவை பகுதி கிடச்சி, தஞ்சை பகுதி கிடச்சி, கர்நாடகா உடன்படிக்கை மூலமாக வந்து சவுத் இந்தியாவே அவங்களுக்கு அதாவது சவுத் தமிழ்நாடே அவங்களுக்கு கிடச்சி. கர்நாடக உடன்படிக்கை மூலமாக மதுரை, திரும்ப திருநெல்வேலி, திரும்ப இந்த மதுரை திருநெல்வேலி ஏரியா அதுதான் அப்போது வந்து இந்த 2 மாவட்டங்களை இந்த 2 பிளேஸ் தான் வந்து முக்கியமாக இருந்தது. மற்ற எல்லாமே வந்து இந்த ஏரியாவுக்கு கீழே வரும். சரியா, மதுரை திருநெல்வேலி பகுதிகளை வந்து இந்த கர்நாடக உடன்படிக்கை மூலமாக வந்து அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க. தஞ்சை பகுதியை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. திரும்ப கோவை வந்து திப்பு சுல்தான் கொண்டு கோவை பகுதிகள் வந்து இவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். திரும்ப திண்டுக்கல் சேலம் வந்து அவங்க 3வது மைசூர் வாரில் வந்து ஜெயிச்சிடுவாங்க. ஓகேவா, இப்படி இருந்தபோது வந்து என்னென்னா 4th மைசூர் வாரில் வந்து என்னென்னா திப்பு சுல்தான் வந்து கொண்டுருவாங்க. சரியா, இவங்க சன்னை வந்து என்னென்னா வேலூர் ஜெயிலில் வந்து வச்சுருப்பாங்க. சரியா, வேலூர் ஜெயிலில் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. அவரோட சன்னோட பேர் என்னென்னா ஃபதே ஹைதர். அவர் தான் வந்து மூத்த மகன். சரியா, சன்னுன்னா யார் மகன். சரியா, அவங்க மகன்கள் எல்லாத்தையுமே வந்து வேலூர் ஜெயிலில் வச்சுருப்பாங்க. ஃபதே ஹைதர் தான் அவங்களோட மூத்த மகன். சரியா, இப்போ இந்த வேலூர் புரட்சி தொடங்குறதுக்கு வந்து உடனடி காரணம் வந்து என்னென்னா அக்னு கொண்டு வந்த உடை சீர்திருத்தம். சரி, அந்த உடை சீர்திருத்தம்னா அறிமுகப்படுத்தி யாருன்னா ஜான் கிரடோவ். உடை சீர்திருத்தத்தை வந்து ஜான் கிரடோவுங்கிறவர் வந்து அறிமுகப்படுத்தினார். அதில் வந்து என்னென்னா அக்னு தொப்பின்னு ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. சரியா, அதில் வந்து என்னென்னா இந்த சோல்ஜர்ஸ் வச்சுருக்க தொப்பிலாம் பார்த்துருப்பீங்க. முன்னாடி வந்து இந்த ரெட் கலரில் வந்து இந்த எப்படி சொல்லுவாங்க, இந்த இப்போ வந்து இந்த பரதநாட்டியம் கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறவங்கலாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அதுக்கு பேர் என்னது, அந்த ஹேரில் வந்து இந்த கலர் கலராக தொங்க விட்டுருப்பாங்க தெரியுமா, அதுக்கு பேர் வந்து என்னென்னா குஞ்சின்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த இது நம்மளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டான்ஸ் ஆடுறவங்கலாம் பார்த்துருப்பீங்க. அந்த அவங்க ஹேரோட எண்டில் வந்து இந்த கலர் கலராக தொங்க விட்டுருப்பாங்க தெரியுமா, அதுதான் வந்து அதை வந்து என்னென்னா அது வந்து அந்த குஞ்சங்கிறத வந்து எப்படின்னா அது வந்து குஞ்சம்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா அந்த அது வந்து
அது வந்து எப்படின்னா பசு பன்றி இந்த கொழுப்புனால ஆனது அப்படின்னு வந்து சொல்லி வந்து பரவுது சரியா, தகவல்கள் பரவுது. இது வந்து அது வந்து உண்மைன்னு நம்புகிறாங்க எல்லாருமே. அது உண்மைதான்னு நினைக்கிறேன். உண்மை தான். அது வந்து நம்ம அது உண்மை தான் சரியா. அந்த விஷயம் வந்து எப்படின்னா இப்படி வந்து எல்லாத்துக்கும் பறக்குது. ஸோ அது வந்து அதனால் வந்து அதை வந்து அணுகிறதுக்கு வந்து இங்கே இந்தியா இந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து மறுக்கிறாங்க சரியா. நம்ம 1806 மே மாதம் வந்து என்னென்னா 4வது படைப்பிரிவு 2வது அணி வந்து இதை வந்து அணையதுக்கு வந்து மறுக்காங்க சரியா. அதனால் வந்து என்னென்னா தண்டனை வழங்கப்படுது சரியா. திரும்ப அதே இதில் வந்து என்னென்னா 23வது அணியில் வந்து 2வது படைப்பிரிவு வந்து அந்த அது என்னென்னா இந்த இப்படி அணியை மறக்காங்களோ அவங்களுக்கு தண்டனை விதிச்சு மற்றவங்க எல்லாத்தையும் என்னென்னா இந்த 2வது படைப்பிரிவில் போய் அமைஞ்ச 23வது அணியில் வந்து 2வது படைப்பிரிவில் வந்து 23வது அணியில் போய் வந்து வச்சிட்டாங்க ஓகேவா. திரும்ப அடுத்து என்ன ஆகும்னா அணியை மறுப்பு. திரும்ப வந்து 23வது அணி வந்து 2வது படைப்பிரிவு பணியில் சரி நல்லா சொல்ல மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக்கு. இப்போ இந்த 4வது படைப்பிரிவு வந்து 2வது அணி வந்து இதை வந்து அணியை மறுக்கிறாங்களா, உடனே வந்து அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டுச்சு. இப்போ இந்த 23வது டீம் இருக்கும்ல அவங்கள தூக்கி வந்து திரும்ப இந்த 2வது அந்த அவங்கள வந்து எல்லாத்தையும் பதவி நீக்கம் பண்ணி தண்டனை கொடுத்துட்டாங்களா. ஸோ அந்த 2வது படைப்பிரிவு வந்து இப்போ என்னது எம்டியாக கிடக்கும்ல, அதில் வந்து என்னென்னா இந்த 23வது அணியை தூக்கி வந்து அந்த 2வது படைப்பிரிவில் போய் போட்டாங்க சரியா. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப வந்து அடுத்து வந்து என்னென்னா 1806 வந்து ஜூலை 10ஆம் தேதி வந்து இந்த கிளர்ச்சி வந்து தொடங்கு சரியா. ஜூலை 9 வந்து என்னென்னா ஷேக் ஜமேதார் காசிம் அப்படிங்கிறவர் வந்து என்னென்னா இவர் வந்து யாருன்னா இவர் வந்து ஷேக் ஜமேதார் காசிம்ங்கிறது வந்து யாருன்னா இவர் வந்து திப்புவின் வந்து மகன் சரியா. இவர் வந்து என்னென்னா இந்த ஷேக் ஜமேதார் காசிம்ங்கிற வந்து இவர்கிட்ட தான் வந்து காவல் பொறுப்பை வந்து கொடுக்காங்க சரியா. ஜூலை 9 இரவு அன்றைக்கி வந்து இவர்கிட்ட தான் காவல் பொறுப்பு கொடுக்காங்க. இவர் வந்து யாருன்னா ஒரு இந்தியர் சரியா. 1வது படைப்பிரிவு 1வது அணிக்கு வந்து இவர் தான் வந்து தலைமை தங்குறார் சரியா. இவர் வந்து என்ன இந்த ஜமாலுதீன் இருக்காரா திப்புவின் மகன் கோட்டைக்கு வெளியே இருப்பார் சரியா. இப்போ வந்து என்னென்னா இப்போ இந்த நைட்டில் வந்து என்னென்னா இவங்க வந்து ஒரு இது வந்து எப்படின்னா நான் அந்த ஸ்டோரி எப்படின்னு சொல்கிறோம்னா இந்த ஜூலை 9 இரவு நைட்டில் வந்து என்னென்னா இவங்க வந்து யாருன்னா இந்த ஜெயிலில் இருக்க திப்புவோட மகனை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு இவங்க வந்து அந்த கோட்டையை கைப்பற்றுறது தான் இவங்க பிளானாக இருக்கும் சரியா. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷேக் ஜமாதூர் அப்படிங்கிறவர் வந்து என்ன காசிம்ங்கிறவர் வந்து இங்கிலாந்து படைப்பிரிவில் இருப்பார் சரியா. இவர் வந்து ஒரு முக்கிய பதவியில் இருப்பார்னு வச்சுக்கோங்க சரியா. இவர் வந்து அன்றைக்கி நைட் டியூட்டி பார்க்க சொல்கிறாங்க சரியா. இவர் வந்து இந்த ஷேக் ஜமாதூர் காசிம்ங்கிற வந்து யாரோட ஃப்ரெண்டுனா இந்த ஜமாலுதீன்கிறவர் வந்து என்னன்னா இந்த திப்புவோட இன்னொரு மகன் சரியா. இவர் வந்து கோட்டைக்கு வெளியே இருப்பார். இவர் தான் வந்து அங்கே உள்ளே இருக்கவங்கள போய் காப்பாற்றுறதுக்காண்டி போகிறார் சரியா. இவங்க வந்து என்னென்னா கோட்டைக்கு வெளியே இருப்பவர். இவர் வந்து என்னென்னா இவரோட நண்பர் தான் வந்து யாருன்னா இந்த ஷேக் ஜமாதூர் காசிம்ங்கிறவர் சரியா. இவரோட இதனால் வந்து என்னென்னா அவர் வந்து அங்கே இருக்க இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிட்டு வந்து அங்கே இருக்க படை ரகசியத்தை வந்து எல்லாமே வந்து இவர் இந்த யார்ட்ட இந்த ஷேக் வெளியே இருக்க இவர்கிட்ட ஜமாலுதீன்ட்ட வந்து கொடுத்துருவார் சரியா. அதனால் வந்து இவர் வந்து இந்த கோட்டைக்குள்ளே இறங்கிடுவாங்க ஓகேவா. திரும்ப ஜூலை 10 அதிகாலை வந்து 23வது படைப்பிரிவு 2வது அணி வந்து திரும்ப கிளர்ச்சியில் இறங்குறாங்க. அது முதல்ல கிளர்ச்சியில் இறங்கினாங்களா அவங்க வந்து திரும்ப வந்து கிளர்ச்சியில் இறங்குறாங்க. பதில் வந்து என்னென்னா ஆங்கிலேயர் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. பேன் கோட்டுங்கிறவரை கொள்கிறாங்க. திரும்ப மெக்ராஸுங்கிறவரை கொள்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங், எல்லி, பாப்காம் அப்படிங்கிற வந்து 13 அதிகாரிகளை வந்து 82 சிப்பாய்களை வந்து யாருன்னா இந்த ஆங்கிலேயர்களை வந்து இவங்க வந்து கொண்டிருந்தாங்க சரியா. இந்த 2வது படை அணி வந்து கிளர்ச்சியில் இறங்கினாங்களா அவங்க வந்து கொண்டிருந்தாங்க சரியா ஜூலை 10ஆம் தேதி சரியா. இந்த கிளர்ச்சியாளர் வந்து ஃபதே ஹைதரை வந்து என்னென்னா மன்னர்களாக அறிவித்தார் சரியா. திப்பு கொடி ஏற்றப்பட்டுச்சு. இந்த இங்கே இருந்தாங்களா கிளர்ச்சியாளர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து அந்த ஃபதே ஹைதரை வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்தவரை ரிலீஸ் பண்ணிட்டு வந்து அவரை வந்து அரசராக அறிவிச்சிட்டாங்க. திப்புவோட கொடி வந்து ஏற்றப்பட்டுச்சு சரியா. திரும்ப வந்து இப்போ இது வந்து என்னென்னா மேஜர் கூட்ஸ்னு ஒருத்தர் வந்து வெளியில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் சரியா. அவர் வந்து இந்த இதில் இருந்து தான் தப்பிச்சு வெளியே வந்து பார்த்துருப்பாரு. அவர் வந்து என்னென்னா கில்லஸ்பிங்கிற ஒருத்தருக்கு வந்து தகவல் கொடுத்துருவார் சரியா. இவர் வந்து என்னென்னா இவர் வந்து வேலூர்லேருந்து விரைந்து போகிறார் சரி. இவர் வந்து வேலூரில் இருந்தார். வேலூர் பிடிச்சி ஒடிக்கவர் வந்து இவர் தான் சரியா கில்லஸ்பி சரியா. இவர் வந்து தான் வேலூருக்கு வந்து போகிறார் சரியா. இவர் கேப்டன் யங்கு கென்னடி இவங்க 3 பேர் வந்து இங்கேருந்து போகிறாங்க. ஆனால் அந்த கில்லஸ்பி தான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவார் சரியா. இதில் வந்து என்னென்னா 800 பேரை வந்து கொண்டுருவாங்க சரியா. இந்த கில்லஸ்பிங்கிறவர் வந்து என்னென்னா கொடூரமாக நடந்து கொண்டார் தான் சொல்லுவாங்க சரியா. பிளாக்கிஸ்டன்கிறவர் வந்து ஒரு கூட்டு சொல்லார் வந்து ரொம்ப கொடூரமாக நடந்து கொண்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா. என்ன பண்ணுவார்னா அந்த வார் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, அதெல்லாமே காற்றுல பறக்க விட்ருவார். உள்ளே போகிறவங்க எல்லாத்தையுமே நேருக்கு நேரில் சண்டை கிடையாது. எல்லாத்தையும் துப்பாக்கி வச்சு சுடு வை அப்படின்னு சொல்லி எந்த அறிவிப்பு எதுவுமே கிடையாது. அவங்க மேலே சுட போகிறோம் வைக்க போகிறோம் எந்த அறிவிப்புமே கிடையாது. உள்ளே போய் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் இந்த வேலூர் கழகத்தை வந்து ஒடுக்கிடுவார். அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ கொடூரமாக நடந்துருப்பான்னு சரியா. இவர் வந்து ஃபதே ஹைதரை வந்து
கில்லஸ்பி வந்து கொல்ல நினைத்தார் சரியா. ஆனால் வந்து என்னென்னா இவங்களை கொன்னா வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து பெரிய வந்து பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி வந்து அந்த மரியட்டுங்கிறவர், அதாவது அந்த படைத்தளபதி, அவர் ஒரு படைத்தலைவர், அவர் வந்து இவரை கொல்ல வேணாம், இவங்களை நாடு கடத்திடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறார் சரியா. திப்பு இவங்க கொண்டா பெரிய பிரச்சனை ஆயிரும்னுட்டு சொன்னாங்க சரியா. அந்த இவங்க வந்து என்ன கொல்கத்தாவுக்கு வந்து நாடு கடத்திடுவாங்க யாரை, திப்பு சுல்தானோட மகன்களை. திரும்ப வந்து என்னன்னா இந்த கிளர்ச்சியை ஒடுக்குனதுக்காண்டி வந்து கில்லஸ்பிக்கு வந்து என்னன்னா 7000 பக்கோடாஸ் வந்து பரிசாக கொடுப்பாங்க. யார், அந்த இங்கிலாந்து கவர்மெண்ட் சரியா. அந்த உடை சீர்திருத்தம் வந்து இந்த கிளர்ச்சியில் வந்து அது ஒரு முக்கிய பங்கு ஆற்றுச்சுலாம், அது வந்து என்ன வித்ட்ரா பண்ணிடுவாங்க. அவங்க அந்த அந்த குஞ்சானில் வந்து இந்த இது கொழுப்பு வச்சு தடவி வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களா, அது வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க. திரும்ப ஆளுநர் வில்லியம் பெண்டிங்கை வந்து இங்கிலாந்துக்கு வந்து திரும்ப அடைக்கப்பட்டார். ஆளுநர் வில்லியம் பெண்டிங் தானே அப்போ வந்து இதாக இருந்தார், அது என்னது கவர்னர் அதாவது கவர்னர் ஜெனரலாக இருந்தார். அவரை வந்து திரும்ப வந்து எங்கன்னா இங்கிலாந்துக்கு கூப்பிடுவாங்க சரியா. இப்போ இந்த இங்கிலாந்து கூப்பிட்றதுனால அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான இங்கிலாந்து கூப்பிட்றாங்க. இது வந்து இந்த போராட்டம் வந்து எப்படின்னா பெங்களூரு, ஹைதராபாத், பெல்லாரி, நந்திதுர்கா, திரும்ப சங்கரிதுர்க் பகுதிகளில் வந்து கிளர்ச்சியாக வந்து இது வந்து வெடிச்சிது சரியா. இது வந்து இந்த பகுதிகளில் தான் வந்து கிளர்ச்சியாக வெடிச்சிது. இது வந்து இந்த பகுதியெல்லாம் வந்து கிளர்ச்சி வெடிச்சிது எப்படின்னா இந்த வேலூர் கிளர்ச்சியை வந்து மையமாக வச்சு இந்த பகுதிகளில் வந்து கிளர்ச்சி வெடிச்சிது சரியா. இவங்களும் வந்து அங்கங்கே வந்து கிளர்ச்சியில் இறங்கினாங்க. இந்த பெங்களூர் பகுதி, ஹைதராபாத் பகுதி, பெல்லாரி, நந்திதுர்கா, சங்கரிதுர்க், திரும்ப இந்த பகுதிகளெலாம் வந்து என்னென்னா இந்த வேலூர் கிளர்ச்சியில் வந்து எப்படி கிளர்ச்சியில் இறங்கினாங்களோ அதே மாதிரி அவங்களும் வந்து கிளர்ச்சியில் இறங்கினாங்க சரியா. திரும்ப வந்து 1757 புரட்சியின் முன்னோடி வந்து என்னது வேலூர் கிளர்ச்சி அப்படின்னு வந்து சொன்னவர் யாருன்னா வேலூர் சவர்கர் சரியா. இதை வந்து கே பிள்ளை வந்து மறுப்பு தெரிவித்தார் சரியா. இந்திய விடுதலை போருக்கு தமிழர்களே முன்னோடி அப்படின்னு வந்து சொன்னது யாருன்னா சஞ்சீவி அப்படிங்கிறவர் வந்து இதுக்கு வந்து கூட்டு சொல்லுது சரியா. நம்ம வந்து மருது சகோதரர்கள் போராட்டத்தின் தொடர்ச்சின்னு வந்து யார் சொல்கிறாங்கன்னா ராசையான்னு சொல்கிறார் சரி. இதெல்லாம் வந்து இந்த 1806 வேலூர் புரட்சியோட இது அது என்னது வியூஸ்ன்னு சொல்லுவாங்களா, அறிஞர்கள் கூட்டுன்னு சொல்லுவாங்களா. சவர்கர் வந்து என்ன சொல்லுறாரு, 1857 புரட்சியின் முன்னோடி அப்படின்னு வந்து வேலூர் கிளர்ச்சி சொல்லுறாரு. ஆனால் அதை வந்து என்னென்னா கே பிள்ளைங்கிறவர் வந்து மறுப்பு தெரிவிக்கிறார். திரும்ப இந்திய விடுதலைக்கு போருக்கு தமிழர்கள் ஆற்றுடைய முன்னோடின்னு சொல்லி சஞ்சீவிங்கிறவர் வந்து சொல்கிறார் சரியா. யார் சொல்கிறார், சஞ்சீவிங்கிறவர் சொல்கிறாரு. நம்ம மருது சகோதரர்கள் போராட்டத்தின் தொடர்ச்சின்னு சொல்லி வந்து யார் சொல்கிறோன்னா ராசையாங்கிறவர் சொல்ல சரியா. இதோட நம்ம இந்த ஏர்லி ரைஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், அதாவது தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிறத வந்து நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதுவரையும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.